மத்திய பட்ஜெட்டில் ₹1 கடன் மூலம் 24 காசுகள் வரவு. வருமான வரி மூலம் 21 காசுகளும் ஜிஎஸ்டி மூலம் 15 காசுகளும் வருவதாக அறிவிப்பு. மத்திய பட்ஜெட்டில் கடனுக்கான வட்டிக்காகவே ₹1 20 காசுகள் செலவு. இராணுவத்துக்கு 11 காசுகளும் மாநிலங்களின் வரி பங்குக்கு 22 காசுகள் செலவழிப்பு. விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையான விளைபொருட்களுக்கு எம்எஸ்பி குறித்து இந்த பட்ஜெட்டில் தெளிவான அறிவிப்பு இல்லை. பஞ்சாபுக்கு எந்த ஆக்கப்பூர்வ அறிவிப்பும் இல்லை என முதலமைச்சர் பகவந்த் மான் அதிருப்தி. மத்திய பட்ஜெட் ஏழைகளுக்கான பட்ஜெட் என பிரதமர் மோடி உறுதி. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்கும் என நம்பிக்கை. மத்திய பட்ஜெட்டில் விவசாயம் புறக்கணிக்கப்பட்டதாக விவசாயிகள் அதிருப்தி. விவசாயத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை அமல்படுத்துவோம் என்பது கார்ப்பரேட்டுகளுக்கு உதவுவதற்கான அறிவிப்பு என கண்டனம். அதே போல விவசாயிகள் பாரத் விஸ்கார் என்ற பேர்ல ஏஐ கருவி கொடுக்கும்னா ஏரோட்ட விவசாயிக்கு ஏஐ கருவி கொடுத்து அவன் என்ன பண்ண முடியும்? உண்மையிலே இதான் ஆக்கப்பூர்வமான திட்டமா இல்லை. எங்களுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது. தோழமைதான் மதவாதம் சர்வாதிகாரத்தை வீழ்த்தும். கம்யூனிசம் என்பது ஒரு உணர்வு என இந்திய கம்யூனிஸ்ட் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. மத்திய பட்ஜெட்டில் முக்கிய பிரச்சினைகள் புறக்கணிப்பு என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பட்ஜெட்டில் எந்த திருத்தத்தை ராகுல் காந்தி குறிப்பிடுகிறார் என்பது தனக்கு தெரியவில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில். மத்திய பட்ஜெட் தமிழகத்தின் அடிப்படை வளங்களை சுரண்டக்கூடியது என திமுக எம்பி கனிமொழி குற்றச்சாட்டு. விவசாயிகளை பற்றி பட்ஜெட்டில் பேசவில்லை, ஏஐ தொழில்நுட்பம் பற்றி மட்டுமே பேசுகிறது எனவும் விமர்சனம். மத்திய பட்ஜெட் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் பட்ஜெட் என எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு. வருங்கால பொருளாதார வளர்ச்சியை மேலும் வலுப்படுத்தும் என நம்பிக்கை. மத்திய பட்ஜெட்டில் கேரளாவை ஏன் புறக்கணித்தீர்கள் என முதலமைச்சர் பினராயி விஜயன் கொந்தளிப்பு. சாமானிய மக்களை மிகுந்த வறுமைக்குள் தள்ளும் நோக்கிலேயே பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கடும் தாக்கு. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள அனைத்தும் வெறும் பொய் மூட்டை என மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடும் தாக்கு. ஏற்கனவே செயல்பாட்டில் உள்ள திட்டங்களை தான் மத்திய அரசு புதியது போல காட்டிக்கொள்கிறது என விமர்சனம். ஒடிசாவின் வளர்ச்சிக்காகவோ மக்களுக்காகவோ எந்த ஆக்கப்பூர்வமான முதலீடுகளும் பட்ஜெட்டில் இல்லை. ஒடிசா தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறது என முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அதிருப்தி. ஓசூர் அருகே அறிவுசார் வழித்தடம் அமைக்க தொடர் எதிர்ப்பு. நிலத்தை கையகப்படுத்தினால் குடும்பத்துடன் உயிரை மாய்ப்போம் என விவசாயிகள் எச்சரிக்கை. யுக்ரைன் ரஷ்யா இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்படுமா? வரும் 4ஆம் தேதி அபுதாபியில் அமைதி பேச்சுவார்த்தை. அமெரிக்க பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். ஈரான் மீது அமெரிக்கா போரை தொடங்கினால் அது வெறும் ஈரானுடன் மட்டும் முடிந்துவிடாது, முழு பிராந்திய போராக உருவெடுக்கும் என ஈரானின் உச்ச தலைவர் காமெனி எச்சரிக்கை. வெனிசுலா நாட்டு கச்சா எண்ணெயை வழங்க இந்தியா இறக்குமதி செய்யும். அமெரிக்க அதிபர் டிரம்ப் தகவல். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடரில் முதல் முறையாக சாம்பியன் பட்டம் வென்றார் ஸ்பெயின் வீரர் கார்லோஸ் அல்காரஸ். இறுதிப் போட்டியில் செர்பிய வீரர் ஜோகோவிச்சை வீழ்த்தி இளம் வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்று புதிய சாதனை. T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியாவுடன் விளையாட பாகிஸ்தான் மறுப்பு. இந்தியாவுடனான ஆட்டத்தில் மட்டும் பாகிஸ்தான் பங்கேற்காது என அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. காங்கோவில் கனிம சுரங்கத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு.
பலர் மாயமாகி இருப்பதால் பலி அதிகரிக்கக்கூடும் என அச்சம். 19 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ICC உலகக்கோப்பை போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்திய அணி வெற்றி. அரையிறுதிப் போட்டியில் ஆப்கானிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்திய அணி.